வந்து நம்ம மரக்கான மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நம்ம நினைச்ச மாதிரி நீ காடை வாங்கல. மீன் என்ன மீன் இருக்கோ அதை வாங்கிட்டு நம்ம போறோம். யாருக்கிட்ட வாங்கினா இவ்வளவு குறைவா வந்து கேட்டுச்சான். உயிரோட மீன் இதெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மீனும் நண்டுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம்ன்றதுனால நண்டு வந்து ரசம் வச்சுட்டு இந்த மீனை ஃப்ரை பண்ண போறோம். இது என்ன மீன் பாத்தீங்கன்னா நீர் சுதுங்கு மீன், அது பேரு. இது வறுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இது கிளீன் பண்ண போறோம் இப்போ. இது ஒண்ணு பெரிய நண்டு போல இருக்கு. உயிரோட இருக்கும் போது இது நரம்பு மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப உயிரோட இல்ல. இது இந்த நண்டை உடைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு பெரிய நண்டா இருக்கா. இந்த ஓடை புடிச்சு உடைச்சா இப்படியா. இந்த சைட்ல இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்ம எடுத்துடணும் இப்பவே. குட்டி குட்டி கால்லாம் இப்படி சிசர் வச்சு கட் பண்ணி இது ஆயிரத்து ஒண்ணும் அவ்வளவு பெரிய கஷ்டமாலாம் இல்ல. இந்த தள்ளி இப்படி எடுத்துட்டு சைட்ல குட்டி அந்த ரக்கம் மாதிரி இருக்கு, அதை மட்டும் அரிஞ்சிட்டு இந்த வாழை அரிஞ்சிட வேண்டியதுதான். அஸ்வினி என்ன பண்ற? சாதம் வடிச்சிட்டேன் ரச சாப்பாடுக்கு. மீன் எல்லாம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது நண்டு வந்து எல்லாத்தையும் ரசம் வைக்காம இத ஃப்ரை பண்ணிட்டு இந்த இது இருக்குல்ல, இது ரசம் வைக்க போறேன். ஆமா, இது ரசம் வச்சுக்கலாம். ஓகே, இது இடிச்சு ரசம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டெல்லாம் வந்து நம்ம இதுல போட்டு இடிச்சு எடுத்துக்கணும். இடிச்சு போட்டா ரசம் நல்லா டேஸ்டா வரும். ரசத்துக்கு இது எல்லாத்தையும் குறை குறைப்பா அரைச்சுக்கணும். ரொம்ப மழை இல்லாம இந்த மாதிரி தான் இருக்கணும். ரசம் எப்பவுமே நம்ம பேசின்ல தான் வைப்போம். ஏன் வானல்ல வைக்கிறோம்னா எல்லாத்தையும் வதக்கி விட்டு வைக்க போறாங்க. அந்த வானல்ல வைக்கிறேன். அது எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் கடுகு, சும்மா கொஞ்சோண்டு ஜீரகம். ஜீரகம் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கேன். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா, அது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன். அது வந்து இதுல போட்டுக்கலாம். பக்கத்துல நண்டு கிரேவி செய்யலாம்ல? செய்யலாம். நல்ல ஃப்ளேவரா வருது இல்ல? இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியை இதை சேர்க்கலாம். கொத்தமல்லி தழை இதுல போடுவோம். கட் பண்ணி போட்டோட இந்த மாதிரி பிச்சு போட்டா நல்லா இருக்கும். மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டேன். இப்ப மீன் அதுல போட்டு சரட்டி வச்சுட்டோம்னா அது மட்டும் ஊறிட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ள ரசமும் நண்டு வறுவலும் பண்ணிடலாம். கலர்ஃபுல்லா வேற லெவல்ல இருக்கு. என்ன மசாலா இது? மீன் மசாலா as usual குழம்பு மசாலா தான். ஒன்னும் ஸ்பெஷல் அதாவது போடல. குழம்பு மசாலா உப்பு மட்டும் தான் போட்டுட்டேன். அதுவே நல்லா டேஸ்டா தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் போட வேண்டியதில்லை. ஆமா, மசாலா ரொம்ப தண்ணியாவும் குழைக்க கூடாது. கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா மீன்ல இருக்க ஈரம் பட்டு அது கொஞ்சம் இலகலாகும். கரெக்டா இருக்கு பாருங்க. இப்போ அவ்வளவுதான், மசாலா கரெக்டா இருக்கா. இப்ப இது மட்டும் ஊறுச்சுன்னா நம்ம வந்து மீதி எல்லாம் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ண போறீங்க? அடுத்தது நண்டு வறுவல் பண்ணிடலாம். வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே ஊற்றும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதை சேர்த்து வதக்கிக்கலாம்.
வெங்காய தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்ப வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை போட்டுடலாம். எல்லாம் சூப்பரா ஒரு வாசனை வருது. நல்ல சூப்பரா வாசனை அடிக்குது பாத்தீங்களா? நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப என்ன போடுற? இப்ப தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்கணும். நண்டுக்கு ரொம்ப தண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, சீக்கிரமாவே நண்டு வெந்துரும். அதனால தண்ணி இந்த அளவுக்கு போதும். நண்டு நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம கொஞ்சம் ட்ரையா வேணும்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ட்ரையா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். சூப்பரான நண்டு கிரேவி. நண்டு கிரேவின்ட்ட பாரு, நண்டு ரசம். என்னென்ன நண்டு கிரேவி, அது நண்டு ரசம். என்னங்க நண்டு ரசம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். நிஜமாவா? சூப்பரா. நண்டு வறுவல் எப்படி இருக்கு? நண்டு வரல, நம்ம சாப்பிடல. சாப்பிட்டு பாருங்க. நண்டு சாப்பிட தெரியாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, இவருக்கு நண்டு சாப்பிட தெரியாது. நான் தான் அதுல இருக்கிறது ஃப்ரெஷ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்காங்க. சரி.